Hi children, welcome to Math Rhythm. This is chapter 1 set language of class 9 maths. இந்த வீடியோல நம்ம exercise 1.3ல question number 3 and 4 solve பண்ணலாம். Okay. Exercise 1.3ல question number 3 என்ன கொடுத்திருக்காங்க? If u is equal to a, b, c, d, e, f, g, h and a is equal to b, d, f, h and b is equal to a, d, e, h then find the following sets னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு யுனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க, செட் ஏ கொடுத்துருக்காங்க, செட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 செட்ஸையும் கொடுத்துட்டு இதுல இருந்து நிறைய செட்ஸ் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஏ டேஷ். ஸோ ஏ டேஷ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா இந்த ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ இதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும் ஏ டேஷ்க்கு. ஓகேவா? ஏன்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை விட்டுறணும். அந்த எலிமெண்ட்ஸ் தவிர யூனிவர்சல் செட்டில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்போ ஏன்ற செட்டில் பி இருக்கா, அந்த பியை யூனிவர்சல் செட்டில் விட்டுறணும். நெக்ஸ்ட் டி இருக்கா, அந்த டியையும் விட்டுறணும். நெக்ஸ்ட் எஃப் இருக்கா, அந்த எஃப்ஐயும் விட்டுறணும். நெக்ஸ்ட் ஹெச் இருக்கா, அந்த ஹெச்ஐயும் விட்டுறணும். இந்த எலிமெண்ட்ஸ் தவிர ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஏ, சி, இ, ஜி இருக்கா? இதுதான் ஏ டேஷ். ஓகே, எழுதிடலாமா? ஏ, சி, இ, ஜி. புரியுதா ஏ டேஷ் எப்படி எழுதணும்ட்டு? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பி டேஷ் கேட்டிருக்காங்களா? இப்போ பி டேஷ் நம்ம எப்படி எழுதணும்? பீன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை எழுதணும். பீன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஏ இருக்கா, நெக்ஸ்ட் டி இருக்கா, நெக்ஸ்ட் இ இருக்கா, நெக்ஸ்ட் ஹெச் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் தவிர யூனிவர்சல் செட்டில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதுதான் பி டேஷ். அப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? பி இருக்கு, சி இருக்கு, எஃப் இருக்கு, ஜி இருக்கு. கரெக்டா? ஸோ அதை எழுதிக்கலாமா? பி, சி, எஃப், ஜி. இதுதான் பி டேஷ். புரியுதா பி டேஷ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஏ டேஷ் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் பி டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். இப்போ ஏ டேஷ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஏ, சி, இ, ஜி இருக்கா? பி டேஷ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? பி, சி, எஃப், ஜி இருக்கா? இந்த ரெண்டு செட்லையும் சின்ற எலிமெண்ட்டும் ஜின்ற எலிமெண்ட்டும் காமனா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம கம்பைன் பண்ணி எழுதும் போது இந்த சியையும் ஜியையும் ஒன் டைம் எழுதுனா போதும். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்ன்றது ஏ டேஷ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு? ஏ, சி, இ, ஜி யூனியன் பி டேஷ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு? பி, சி, எஃப், ஜி. இதை கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏ டேஷ்ல உள்ள எலிமெண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஏ, சி, இ, ஜி. நெக்ஸ்ட் இந்த பி டேஷ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? பி இருக்கா, அந்த பி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சி இருக்கா, அந்த சி ஆல்ரெடி எழுதிட்டோம் அதனால அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் எஃப் இருக்கா, எஃப் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஜி இருக்கா, ஜி ஆல்ரெடி எழுதிட்டோம் அதனால அதை விட்டுறலாம். ஸோ இதை ஒரு ஆர்டர் எழுதிக்கலாமா? ஏ, பி, சி, இ, எஃப், ஜி. ஓகேவா? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் எப்படி எழுதணும்னு தெரியுதா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கேட்டிருக்காங்களா? ஏ டேஷ்ல உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து ஏ, சி, இ, ஜி. அதை எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட் பி டேஷ்ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்னென்ன? பி, சி, எஃப், ஜி. அதையும் எழுதிக்கலாம். ஸோ இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸை நம்ம எழுதணும். ஸோ இந்த ரெண்டு செட்லேயும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கு? சி ரெண்டு செட்லேயும் இருக்கு அண்ட் தென் ஜி ரெண்டு செட்லேயும் இருக்கு. அப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் வந்து நமக்கு சியும் ஜியும் வரும். ஓகே, புரியுதா எப்படி எழுதணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து நமக்கு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கொடுத்துருக்காங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ யூனியன் பின்றது செட் ஏ யூனியன் செட் பி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும் போது எலிமெண்ட்ஸ் ஏதாவது ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அதை எழுத வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் செட் ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். பி, டி, எஃப், ஹெச். கரெக்டா? செட் பில என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஏ இருக்கா, அந்த ஏ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டி இருக்கு, அந்த டி நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம் அதனால மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் இ இருக்கு, அந்த இ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஹெச் இருக்கா, அந்த ஹெச் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம் அதனால ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒரு ஆர்டர் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஏ, பி, டி, இ, எஃப், ஹெச்ன்னு எழுதலாமா? ஸோ ஏ யூனியன் பின்ற செட்டில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? ஏ, பி, டி, இ, எஃப், ஹெச். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா ஏ யூனியன் பில நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கோ அதை தவிர இந்த யூனிவர்சல் செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். இப்போ ஏ யூனியன் பில ஏ இருக்கா, அதை எழுத வேணாம்.
பியும் இருக்குது, அதுவும் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு டி இருக்கா, டியும் எழுதக்கூடாது. அண்ட் தென் இ எஃப் ஹெச் இந்த 3 எலிமெண்ட்ஸுமே ஏ யூனியன் பியில் இருக்குது. ஸோ அதை நம்ம எழுத வேண்டாம். ஸோ நமக்கு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? சியும் ஜியும். ஸோ அந்த 2 எலிமெண்ட்ஸையும் தான் நம்ம ஏ யூனியன் பி த ஹோல் டேஷில் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செட் ஏவை ஃபஸ்ட் எழுதிக்கலாம், இன்டர்செக்ஷன் செட் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினா 2 செட்லையும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதணும். அப்போ இந்த 2 செட்லையும் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கு? டின்ற எலிமெண்ட்டும் ஹெச்ன்ற எலிமெண்ட்டும் காமனாக இருக்கு இல்லையா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு என்ன வரும்? டி ஹெச். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பியில் நமக்கு டியும் ஹெச்சும் கிடைச்சிருக்கா? இதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷில் எழுதணும். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னா ஏ பி சி. டி வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குது, அப்போ அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு இ, நெக்ஸ்ட் எஃப், நெக்ஸ்ட் ஜி. ஹெச்சும் எழுதக்கூடாது, ஏன்னா ஹெச் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குது. ஸோ அப்போ அந்த எலிமெண்ட்டு எழுதக்கூடாது. புரியுது அது எப்படி எழுதணும்ன்ட்டு? நெக்ஸ்ட்டு 7th ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஏ டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்களா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? ஏ டேஷ் த ஹோல் டேஷ்னா நமக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். இப்போ யூனிவர்சல் செட்டில் 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கலாம். செட் ஏ வந்து 1,2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஏ டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 1,2வை தவிர யூனிவர்சல் செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும். அப்போ நமக்கு 3 4 5ன்னு வருமா? இந்த ஏ டேஷ்க்கே மறுபடியும் நம்ம காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த ஏ டேஷில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும். அப்போ நமக்கு 1,2ன்னு வருமா? அப்போ இது வந்து செட் ஏ இல்லையா? அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நமக்கு ஆன்சர் ஏ தான் வரும். ஸோ ஏ டேஷ் த ஹோல் டேஷ்னா அது வந்து செட் ஏ. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? பிடி எஃப்ஹெச் இருக்குது, அதை எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 8th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பி டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஸோ பி டேஷ் த ஹோல் டேஷ்னா நமக்கு செட் பி தான் ஆன்சராக வரும் இல்லையா? அப்போ செட் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஏ டி இ ஹெச் இருக்கா? அதை எழுதிக்கலாம். புரியுதா இப்போ இந்த சம்மில் எப்படி பண்ணணும்ன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் 4th சம் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் u இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 6 7 and a is equal to 1 3 5 7 and b is equal to 0 2 3 5 7. Find the following sets. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? a dash கேட்டிருக்காங்களா? ஸோ a dashனா நம்ம என்ன பண்ணணும்? ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும். இப்போ ஏன்ற செட்டில் 1 3 5 7 இருக்கா? அப்போ யூனிவர்சல் செட்டில் இந்த 1 3 5 7 விட்டுறணும். அப்போ ஏ டேஷில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? 0 வரும், அண்ட் தென் 2, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 6 வரும் இல்லையா? நெக்ஸ்ட் நமக்கு பி டேஷ் கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த பி டேஷ் நம்ம எப்படி எழுதணும்? பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் ரிமைனிங் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும் இல்லையா? இப்போ பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 0 2 3 5 7. அதை தவிர ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? 1 4 6 இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பி டேஷில் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கேட்டிருக்காங்களா? ஏ டேஷ்ன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 0 2 4 6 யூனியன் பி டேஷ்ன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 4 6. இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? ஸோ கம்பைன் பண்ணி எழுதுனா நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்? 0 2 4 6. அப்புறம் பி டேஷில் 1 இருக்கா? அந்த 1 எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 4 இருக்கா? அந்த 4 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால் அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு 6, அந்த 6 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் விட்டுறலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஆர்டராக எழுதணும்னா நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்? 0 1 2 4 6. ஓகேவா? புரியுதா? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் எப்படி எழுதணும்ன்ட்டு? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கேட்டிருக்காங்களா? இன்டர்செக்ஷன்னாலே 2 செட்லேயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் எழுதணும் இல்லையா? ஏ டேஷ்லையும் பி டேஷ்லையும் என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். 2 செட்லேயுமே 4 இருக்குது, 2 செட்லேயுமே 6 இருக்கு இல்லையா? அப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் நமக்கு என்ன வரும்? 4 and 6. ஓகேவா? புரியுதா? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் வந்து 4, 6. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். செட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 3 5 7 இருக்கா? யூனியன் செட் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 0 2 3
5 7 இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஏன்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். 1 3 5 7. இப்போ இது கூட பி செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை எழுதணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, 0 இருக்குது, அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2 இருக்கா, 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் 5 இருக்கா, 5 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதையும் விட்டுறலாம். நெக்ஸ்ட் 7 ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதையும் விட்டுறலாம். ஓகேவா. இப்போ நம்ம இதை ஒரு ஆர்டர் எழுதணும்னா நமக்கு 0 1 2 3 5 7 வருமா. ஸோ ஏ யூனியன் பி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0 1 2 3 5 7. ஓகே. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா இந்த ஏ யூனியன் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்திருக்கோ அதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்ன ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும். ஏ யூனியன் பியில் 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது இல்லையா. அதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 4ம் 6ம் இருக்குது. அந்த 4 6 மட்டும் எழுதிக்கணும். 4, 6. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். செட் ஏல நமக்கு 1 3 5 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இன்டர்செக்ஷன் செட் பியில் வந்து நமக்கு 0 2 3 5 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா, அதாவது ரெண்டு செட்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 வந்து ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்கு, 5ம் ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கு, 7ம் ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு 3 5 7 வருமா. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்னா ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை தவிர யூனிவர்சல் செட்டில் என்ன ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 3 5 7 இருக்கா. இதை தவிர ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதிக்கணும். ஓகே. 0 1 2 4 6 இதெல்லாம் எழுதிக்கணும் இல்லையா. புரியுதா எப்படி பண்ணணும்ன்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் போலாமா. நெக்ஸ்ட் ஒன் ஏ டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பி டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஏ டேஷ் த ஹோல் டேஷ்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1 3 5 7. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்களா. ஸோ பி டேஷ் த ஹோல் டேஷ்னா பி கரெக்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 0 2 3 5 7. இப்போ இந்த ரெண்டு சம்மை எப்படி போடணுன்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா. ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.